மக்களே நிறைய பேர் இந்த பைக்குக்காண்டி ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கீங்க. நானும் வெயிட் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த பைக்ல வந்து இந்த பிராண்ட் நிறைய புது டெக்னாலஜி கொண்டு வர போறோம், அப்கிரேட் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால அந்த அப்கிரேட்ஸ்லாம் நடந்து இப்போ நம்ம பக்கத்துல நிக்குது. இந்த பைக்ல வந்து என்ன ஸ்பெஷல்னா ஒரு புது டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில இந்த செக்மெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கை நீங்க ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க? போயிட்டு போங்க. நம்ம கூட BMW F450 GS இருக்கு. இந்த மோட்டார் சைக்கிள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த பைக் நீங்க ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம், மேனுவலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு புது டெக்னாலஜியை BMW இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த BMW F450 GS எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி தான் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மக்களே, புது BMW F450 GSல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க புது ஃபீச்சர் என்னன்றதே ஃபர்ஸ்ட் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன். இதுல வந்து ERC அப்படின்னு சொல்றாங்க. இங்க நீங்க பார்க்கலாம், BMW ERC மேக்னிசம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ERC ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஈஸி ரைட் கிளட்ச். ரொம்ப டெக்னிக்கலா நான் பேச விரும்பல. இதுல வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இருக்கு. அதோட வந்து சென்ட்ரிஃபியூகல் கிளட்சையும் வந்து மேட் பண்ணிருக்காங்க. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ இந்த மெக்கானிசம் மூலியமா நீங்க ஃபர்ஸ்ட் கியர், அதாவது பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு மட்டும் கிளட்சை யூஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்க மூவ் பண்ணா கூட, இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல தான் இந்த பைக் இருக்கு, நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மூவ் ஆகாதுல ஆக்சுவலா, பட் இந்த பைக் மூவ் ஆகும். அதுதான் இந்த புது மெக்கானிசம். இந்த செக்மெண்ட்ல வந்து இது புதுசு. ஸோ இதில் குவிக் ஷிஃப்ட்ஸ் வேற இருக்கு. அதனால கிளட்சுக்கு வேலையே இல்லைங்க. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து எப்படி பைக்கை மூவ் பண்றதுன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். 2700 RPM கரெக்டாக நீங்க கிளாக் பண்ணுவோம், பைக் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் கியர் போட்டேன், கிளட்சை பிடிக்கல, கிளட்ச் பிடிக்காம நின்றுருக்கீங்க. த்ராட்டில் மட்டும் 2700 RPM கொடுத்தீங்கன்னா பைக் அது பாட்டுக்கு போகும். அடுத்து ஷிஃப்ட் பண்ணணும்னா கிளட்சை பிடிக்க வேண்டியது குவிக் ஷிஃப்ட்ஸ் இருக்கு. அது 4000 RPM உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அதுவும் 6000 RPMல நீங்க ஷிஃப்ட் பண்ணும் போதெல்லாம் எதுவுமே தெரியாது, ஷிஃப்ட் பண்ற மாதிரியே தெரியாது. அதனால இந்த ஈஸி ரைட் கிளட்ச் வந்து உங்களோட ரைடை வந்து ரொம்ப ஈஸியா மாத்தி கொடுக்கும். டிசைன் பார்ப்போம். புது டிசைன் ரெஃப்ரெஷ் பண்ணிருக்காங்க. உங்களோட 1300 GSல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. ஷார்ப்பா இருக்கு, அவ்வளவுதான். இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம், அந்த பெரிய GSல இருந்து இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. டியூரல்ஸ் நீங்க பார்க்கலாம், சைட்ல இருக்கு. அண்ட் 2 ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா இது ஹை பீம் ப்ரொஜெக்டர். அண்ட் இந்த பீக் வந்து சட்டிலா இருக்கு, பெருசா லென்த்தா அப்படிலாம் கிடையாது. 400cc 450cc அவங்களோட பெரிய பைக்ஸ் இன்ஸ்பயர் பண்ணால ரொம்பவே வந்து சட்டிலா பண்ணியிருக்காங்க. இதுல இந்த டக்ஸ்லாம் நீங்க பாருங்க, ஏர் டக்ஸ்லாம் இருக்கு. இந்த சைட்ல பேனல் வருது. இது வந்து நார்மல் ஹாட் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் த குவாலிட்டி இஸ் குட். ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் பார்த்தோம்னா ஸ்மோக் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ட்ராஃபி எடிஷன்ல தான் ஸ்மோக் ஃபினிஷ் பண்ணி வரும். எக்ஸ்க்ளூசிவ் வேரியன்ட் போனீங்கன்னா இது வந்து டிரான்ஸ்பரண்டா தான் வரும். பேஸ் வேரியன்ட்ல விண்ட்ஷீல்டே வராது. G310 GS ஓட ஃப்ரண்ட் மர்கார்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் மர்கார்ட், அந்த ஃபெண்டர் வந்து குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 43 mm KYB பிராண்டோட USD ஃபோக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அந்த டியூபை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிருக்காங்க. கொஞ்சம் லாங் டிராவல் சஸ்பென்ஷனா கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, ரீபோர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. பட் அதுக்கு வந்து நீங்க தனியா டூல் யூஸ் பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் டயர் பார்த்தோம்னா 100 செக்ஷன் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 310 mm டிஸ்க் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் 310 பழைய 310 போனா 110 செக்ஷன் டயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்ல. ரியர்ல 150 செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ ரியர்ல 130, ஃப்ரண்ட்ல 110 தான் கொடுத்துருக்காங்க. ஏன் டயர் சைஸ் சின்னது பண்ணிட்டாங்க? சிசியை பெருசு பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் அதே டயர் சைஸ் கொண்டு வந்துருக்கலாமே உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த கேள்வி ஏன்னு தான் எனக்கு இருக்கு. மேபி இது வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட் ஃபோக்கஸ்டா பண்ணிட்டாங்க. அதனால டயர் சைஸ் சின்னது பண்ணி இன்னுமே கொஞ்சம் ஈஸி டு ரைடா இருக்கணும், ஈஸியாக ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா பாருமே இப்போ கூட அந்த 150 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரோட்ல ஓட்டும் போது இன்னுமே பயங்கரமா இருந்திருக்கும். பட் ஸ்டில் இந்த டயரும் நல்லா தான் இருக்கு. அதை நான் ரைட் பண்ணி பார்த்துட்டேன், அதனால உங்களுக்கு சொல்றேன். பின்னாடி 240 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஸ்விங்காம் வந்துருது. இது வந்து டியூப்லெஸ் டயரா வந்துருது. அட்வென்ச்சர் பைக் தான், பட் மல்டி பர்பஸ் டயர் தான். பட் அதுவும் கொஞ்சம் ஈஸி ஆக்கியிருக்காங்க. ஸ்போக் வீல் கொடுத்துருக்கலாம், நிறைய பேர் எதிர்பார்க்கலாம். பட் இப்போ நம்ம மாடர்ன் டேல இருக்கோம், ரொம்ப டைமை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அது பேஸ் பண்ணி அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அலாய் வீலோட டிசைனும் பார்க்க நல்லா இருக்கு, ஸ்டார் டைப்ல இருக்கு. ஆனால் அதே மாதிரி இந்த பைக் மொத்தம் 3 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. பேஸ், எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் நம்ம கூட இருக்குது ட்ராஃபி வேரியன்ட். இந்த ட்ராஃபி எடிஷன்ல தான் வந்து உங்களுக்கு இந்த ERC கிளட்ச் வரும். ERC கிளட்ச் எனக்கு வேணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீச்சர்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் வேரியன்ட் போயிடலாம். 3க்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் 14 லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. டேங்க் டிசைன் பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் அந்த டேங்க் டை டிசைனுமே நல்லா இருக்கு. அந்த டேங்க் டை தான் கொஞ்சம் மேலே பல்ஜா தெரியுது. அண்ட் அதே மாதிரி இந்த GSோட பேட்ஜ் நீங்க பார்க்கலாம். BMWட லோகோ இங்க இருக்கு, F450யோட லோகோ இங்க இருக்கு. அப்படியே அந்த கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கலர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிடிச்சிருக்கு. பட் எக்ஸ்க்ளூசிவ் பேஸ்ல வந்து உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் கிடைக்காது. ட்ராஃபி வேரியன்ட்ல மட்டும் தான் இந்த கலர். ஆனால் அதே மாதிரி இந்த சைட் பேனல் பாருங்க, சில்வர் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இங்கேயும் GSோட பேட்ஜ். இந்த இடத்துல வந்து இந்த கிரிப்புக்காண்டி பிளாஸ்டிக்ல இது இன்கிரேவ் பண்ணிருக்காங்க. அண்ட் சுவிச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஹீட்டட் கிரிப்ஸ் வருது. இந்த பைக் வந்து குளோபலாவே அவைலபிளா இருக்கு, அதனால ஹீட்டட் கிரிப்ஸ் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் கிளட்ச் அண்ட் பிரேக் லீவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மோட் பட்டன் வருது, கில் சுவிட்ச் வருது, கிளஸ்டர் கீழே ஒரு USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி அட்வென்ச்சர் பைக்னால அந்த அட்வென்ச்சர்
ஃபுட் பெக்ஸ், பிரேக் ராடுமே வந்து அட்வென்ச்சர் டைப் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பில்லியனுக்கு வரும் ப்ராக்டிக்கலாக, அங்கேயும் வந்து இந்த ஃபுட் பெக்ஸ் டைப் தேவைப்படாது, அதனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக வந்திருக்காங்க. பட் அங்கே ப்ராக்டிகாலிட்டியாக இருந்துட்டு இங்கே ப்ராக்டிகாலிட்டி இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கிராப் ஹேண்டில் இல்லை. இதில் வந்து தனியாக அந்த சைட் பேக்ஸ் தொங்க வரதுக்கு, டாப் பாக்ஸ் செட் பண்ணுறதுக்கான தனி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸரியாக உங்களுக்கு கிடைக்குது. அது நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெயில் போர்ஷன் பார்த்தோன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஓப்பனாக இருக்காது, இப்போ கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது. டெயில் லேம்ப்பு, இண்டிகேட்டரு, இங்கே நம்ம போய்ட்டு ஹோல்டர் வந்துடுது. சாசிக்கும் டயருக்குள்ள ப்ளே நீங்கள் பார்க்கலாம், கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் பின்னாடி பில்லியன் உட்காந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பைக்கோட வெயிட் பேலன்சிங் லெவல் ஈஸியாயிரும். இல்லை அப்படின்னா 5.8 கிட்ட இருக்கீங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பழகும் அந்த ஃப்ரண்ட் ஃபுட்டில் மட்டும் பேலன்ஸ் பண்ணுவீங்க. பட் பின்னாடி பில்லியன் உட்காந்துட்டாங்கன்னா ஃபுல் ஃபுட்டும் பேலன்ஸ் ஆயிரும். நைஸ். எக்ஸாஸ்ட் எண்ட் கேனை இப்போ ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கும், இப்போ கொஞ்சம் ப்ரீமியம் அவருக்கு பார்க்குறதுக்கு. எக்ஸாஸ்ட் நோட் கேட்போமே. ஸ்டார்ட். இந்த ட்ரெடிஷ்னல் பிஎம்டபிள்யூட இன்ஜின் நோட்டு தான் அதிகமாக கேட்குது. எக்ஸாஸ்ட் நோட் கம்மி தான். ரவ் பண்ணுறேன். அந்த 5000 6000 RPM கிராஸ் பண்ணும்போது எக்ஸாஸ்ட் வந்து கொஞ்சம் லவுடாக மாறுது. பட் ஸ்டில் அந்த நோட் வந்து ரிஃபைண்டாகவும் அந்த பிஎம்டபிள்யூட டோன் நோட் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி பழைய 310 GS கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து வீல் பேஸும் கிட்டத்தட்ட ஒரு 45 mm கிட்ட அதிகம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் லென்த்தாக இருக்குது பைக். ஆனால் அதே மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 220 mm கொடுத்துருக்காங்க. இந்த SS பிளாஸ்ட் பிளேட் வந்து இந்த ட்ராஃபி வேரியண்ட்ல மட்டும்தான் வரும். நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் வாங்குறீங்கன்னா அது பிளாஸ்டிக்கில் வரும். ஏன்னா இன்ஜினோட சம்ப் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் இது இருக்கிறது எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி பேசியாகும். இன்ஜின் தாங்க இந்த பைக்கில் ரொம்ப ஸ்பெஷலே. இந்த பைக்கோட சிசி வந்து 420 cc பேரலல் ட்வின் லிக்விட் கூலிங் இன்ஜின், 48 ஹார்ஸ் பவரும் 43 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. மைலேஜ் பார்த்தா சிட்டிக்குள்ள 26 கிளைம் பண்ணியிருக்காங்க. பழைய GSோட இன்ஜின் வந்து 313 cc 34 bhp 28 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. 14 ஹார்ஸ் பவரும் 15 Nm டார்க்கும் அதிகப்படுத்தி ஒரு சிலிண்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இன்ஜின் கம்ப்ளீட்லி புதுசு அப்படி சொல்ல வரேன். 26 கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியல் வேர்ல்ட்ல உங்களுக்கு 20 to 25 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஆல்ரெடி G310 GS யூசர் தான், ஆல்ரெடி நான் வச்சிருந்தேன். ஸோ அது வந்து நான் அதிகபட்சமாக எடுத்த மைலேஜ் வந்து ஒரு 25-26 எடுத்திருப்பேன். இது வந்து 450 cc ஆயிடுச்சு. அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு 20 + 25 பிலோ தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி க்ரூசிங் ரேஞ்ச் அதிகமாகிடுச்சு. இப்போ லோ அண்ட் டார்க்கும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. கிளச்சே மாற்றிட்டாங்க. 110 மேலே போகும்போது கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் 310. பட் இப்போ வந்து 120 தான் அசால்ட்டாக பண்ணுது. ஸோ அதனால் இதெல்லாம் நான் சொல்லலாம். பட் இந்த பைக் எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் லைவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கிடைக்கும். பார்த்துட்டு வாங்க மகளே. BMW F450 GS நம்ம கூட இருக்குது. ஒரு ஓப்பன் ப்ரைவேட் ரோடில் இருக்கும். இந்த பைக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட் ட்ராக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ரோட்டில் டெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் ஃபஸ்ட் இந்த மாதிரி ரோட்டில் டெஸ்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் கியரில் இருக்குது. கிளச் ஆக்சுவேட் பண்ணாமல் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாதுன்னு சொல்லுது. இது பொதுவாக பண்ணுறது தானே எல்லா பைக்கும் நீங்கள் கேட்கலாம். எஸ், நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் காமிக்கிறேன். ERCன்னு இதில் ஒரு ஸ்பெஷல் டெக் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஈஸி ரைட் கிளச்சுன்னு. அது வந்து கிளச்சில் சொல்லப்போனால் ஆட்டோமேட்டிக் மாதிரி, கார்ஸில் ஆட்டோமேட்டிக் பார்க்குறோம் அந்த மாதிரி. இப்போ நான் கிளச் பிடிச்சி இன்ஜினை கிராங்க் பண்ணுறேன். இன்ஜின் நோட் வந்து கொஞ்சம் ரிஃபைண்டாக தான் இருக்குது. பட் இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கியரில் இருக்கா, கிளச்சை விட்டுட்டேன் பாருங்கள், 2 கை இங்கே இருக்குது. ஏன் பைக் வந்து மூவ் ஆகலை இல்லை அமரலை? ஏன்னா இது வந்து ERC, ஈஸி ரைட் கிளச்சுன்னு சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கிளச் வந்து என்கேஜ் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு டெக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து பைக்கை மூவ் பண்ணால் என்ன பண்ணோம்னா 2700 RPM கிட்ட ரெவ் பண்ணும். 25 அவ்வளோதான். 27 வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆரம்பிச்சிடும். கிளச்சே பிடிக்கலைங்க, ஃபஸ்ட் கியரில் போகுது. இப்போ நான் நிப்பாட்டினா கூட பைக் வந்து அமராது, ஸ்டால் ஆகாது. அதுதான் இந்த டெக்னாலஜியில் ஸ்பெஷல். ஆல்ரெடி அவங்களோட GSL இருக்குது, இது 1300 GSL இருக்குது. ஓகே, கியர் பை கியர் பார்ப்போம். ஃபஸ்ட் கியர் ஓகே. ஃபர்ஸ்ட் கியரில் 60+, செகண்ட் கியரில் 80+, தேர்ட் கியரில் 100+. நல்ல பார்ட் டெலிவரி. இப்போ ரோட் மோடில் தான் இருக்குது. ஓகே, 0 இப்படி வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அதை பாருங்கள், கீழே டவுன் ஆகிற காமிக்குதா. இப்போ 4வது கியரில் இருக்கோம், பைக்கை ஸ்லோ பண்ணிட்டோம். அப்படியே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணி பார்ப்போமே. ஸ்டாப் பண்ணிட்டோமா? ஆனால் நம்ம ஆக்சிலரேஷன் கொடுத்தா போகுமானா, செலக்ட் ஃபர்ஸ்ட் கியர் டு டிரைவ் ஆஃப். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிளச்சுக்கும் கியர் பாக்ஸுக்கும் நீங்களே பெரிய செலவு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போயுமே வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் கியருக்கு வந்துடுங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிளச் தேவைப்படும், மிச்சம் எந்த இடத்துலையும் கிளச் தேவைப்படாது. We can go easily. 0 to 60, 3, 2, 1, go.
60. நைஸ். குவிக் ஷிஃப்டர்ஸ் வேற இருக்கா, கிளச்சுக்கு வேலையே கிடையாது, கிளச்சை பிடிக்க வேண்டியதே இல்லை. ஈஸ் டு ரைட், அதான் ஈஸி ரைட் கிளச்னு சொல்றாங்க. 0 to 100 3 2 1 கோ. ஓகே, இப்போ நம்ம ரோட் மோட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 46, அதாவது 47 பிஹெச்பி கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது, 45 நம்ம டார்க் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ என்டியூரோ மோடில் போயிட்டு 0 to 60 பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீடாக கிளாக் ஆகுதுன்னு. வார்னிங், டிசிடி செட்டிங்ஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், டைனாமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். 3 2 1 கோ. ஓ 60. அந்த டைமிங் கம்பேர் பண்ணுங்க எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்க்கலாம். என்டியூரோல 100 பார்க்கலாம். 3 2 1 கோ. பட் எனக்கு 100ல பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுற மாதிரி தெரியல. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து நான் ரோட்லேருந்து ரோடே இல்லாத ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். வாவ், சஸ்பென்ஷன் வேற மாதிரி இருக்கு. என்டியூரோ மோடு வந்து அப்படியே அந்த ட்ராக்ஷன் லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணுது. இது வந்து ஒரு மண்ணான ரோடு. இந்த இடத்துல வந்து அப்படியே அந்த ட்ராக்ஷன் ஸ்லிப் ஆகும்போது கூட அது வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. நைஸ். இப்போ நம்ம ரோடுக்கு வந்துட்டோம். குவிக் ஷிஃப்டர்ஸ் இஸ் ஒர்க்கிங் குட். பட் அந்த ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் ஷிஃப்டிங்கில் ஒரு சின்ன ஜர்க் இருக்கு. நான் 1300 ஓட்டிட்டு இதை ஓட்டும் போது மேபி இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 3rd கியரை தாண்டி 4th கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது எஃபர்ட்லெஸ் ஆயிருது. அதுக்கு முன்னாடி எஃபர்ட் போடுற மாதிரி இல்லை. அது வந்து இந்த ஷிஃப்ட் ஆகிறது ஃபீல் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் ஆர்பிஎம்ஸ் ரைஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹை அண்ட் ஆர்பிஎம் புஷ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி பார்க்கலாம். எஸ், 5000 ஆர்பிஎம்ல ஷிஃப்ட் பண்ணும்போது இட்ஸ் எஃபர்ட்லெஸ். அது கீழே ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஜெர்க் அந்த ஃபைனல் ஷிஃப்ட்டில் தெரியுது. ஸோ காம்பேக்ட், ஃபுல்லாக லீன் பண்ணி ஓட்ட முடியுது. 300, அதாவது 310 GS விட இட்ஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் இந்த ரைடிங் போஸ்டர், இந்த ஹேண்டில் பாரெல்லாம் ரைஸ் பண்ணி டுவர்ட்ஸ் ரைடராக கொடுத்துருக்காங்க. டேங்க் டிசைனு, ஓவராலாக வெயிட்டு, வீல் பேஸு எல்லாம் சேர்ந்து இட்ஸ் ஈஸ் டு ரைட் மோட்டார் சைக்கிளாக இருக்குன்னு சொல்லலாம். நான் ஆல்ரெடி G310 GS யூசர். அந்த பைக்கை பார்த்துட்டு இந்த பைக்கை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஓ 6000 RPM எல்லாம் குவிக் ஷிஃப்ட் ஆக்டிவேட் ஆகிறது ரொம்ப சுத்தமாக தெரியவே இல்லை. 110 க்ரூசிங்லாம் அசால்ட் தான். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா க்ரூஸ் ஆகுது. பட் 310 வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா க்ரூஸ் பண்ண முடியாது. 110 கொஞ்சம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம 120 வரைக்கும் கூட க்ரூஸ் பண்ணலாம். எஸ், 120 க்ரூசிங் எடுத்திருக்கோம். அது பார்க்கும்போது லாங் ஹைவே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த 120 க்ரூசிங்கிறத நீங்கள் அட்டைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு ஈஸ் டு ரைட் மோட்டார் சைக்கிள். இந்த எலக்ட்ரானிக் த்ராட்டில் வந்து சூப்பர் கிறிஸ்பாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த பவர் டெலிவரியை கொடுக்கறதுக்கு. பட் இந்த கிளச்சு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இது புதுசாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே கிளச்சை விட்டுட்டு வேணா டப்பு டப்பு டப்புன்னு புஷ் பண்ணி போவோம். பட் இதில் அப்படி போக முடியாது. டர்னிங் ரேடியஸ் பார்க்கலாம். ஓகே, பரவாயில்லைங்க, சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியும். சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக இந்த பைக் யூஸ் பண்ணலாங்க. கொஞ்சம் ஹைட்டாக ஒரு 5.5 ஃபீட்டுக்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரொம்ப காம்பேக்டான மோட்டார் சைக்கிளாக இருக்கும். 450cc வந்து நீங்கள் ஃபியூல் போடும்போது ஃபீல் பண்ணாதான் உண்டு. ஏன்னா எக்கனாமினால இப்போயும் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 20.4 km/லிட்டர் காமிக்குது. பட் வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, அந்த ஈஸி கிளச்சுன்னு சொல்கிறீங்க, இப்போ நான் இமீடியட்டாக லான்ச் பண்ணி போகணும், அப்போ வந்து எனக்கு அந்த இடத்துல எவ்வளோ பவர் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு கேட்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் 2000 இப்படி ஸ்லோ கிராஜுவல் த்ரால் கொடுத்தீங்கன்னா பொறுமையாக போகும். இல்லை அப்படின்னா புஷ் பண்ணி போய்க்கலாம். இப்போ நம்ம வைப்ரேஷன் செக் பார்க்கலாம். 2700 RPM மூவ் ஆகுதா? ஃபோர் கிட்ட போகும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் டேங்க்கில் ஸ்டார்ட் ஆகுது, ஃபுட் பைக்ஸ்லேயே இருக்குது. 5 கிட்ட போகும்போது சீட்டில் உங்களுக்கு தெரியுது. அதனால் வைப்ரேஷன் வந்து எப்பயும் போல் ஒரு 4000 RPM மேலே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் ஸ்டில் இது ஒரு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள். அதனால் ஓகே, ட்வின் சிலிண்டர் இன்ஜின் வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பேசிக்காகவே இப்போ எல்லா பைக்ஸ்லையுமே 4000 RPM மேலே அந்த வைப்ரேஷன் ஃபீல் பண்ண தான் முடியுது. ஏன்னா ஃபைபர் பிளாஸ்டிக் பார்ட்ஸ்னால பில்ட் பண்ணப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிள்.
என்னதான் இன்ஜினை வந்து பேலன்ஸ் ஷாஃப்ட்லாம் யூஸ் பண்ணி கேலிப்ரேட் பண்ணாலும் அதை டெலிவர் பண்ணும்போது நம்ம ஃபைபர் பிளாஸ்டிக் இவங்க குவாலிட்டியும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் வைப்ரேஷன் வந்து 4.5 RPM மேலே இருக்குது. அது வந்து சொல்லி தான் ஆகணும். அண்ட் எல்லோரும் கேட்ட அந்த இமீடியட் லான்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்பீடாக புஷ் பண்ணும், ஒரு சிக்னலில் நிற்கிறேன், சிக்னல் போட்டாங்க, நான் உடனே போகணும் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, இந்த 3000 to 4000 RPMக்குள்ளே அந்த கிளச் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது. பட் நான் த்ராட்டில் மாற்றினோன்னே அப்படியே பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் மாறிடுது. பாருங்கள், ஃப்ரண்ட் வீல் பாப்பப் ஆகி இறங்கி அதுக்கப்புறம் போகுது. மிட் ரேஞ்சில் ஸ்ட்ராங்கான டெலிவரி. டாப் எண்டும் நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக புஷ் பண்ணலாம். 100லாம் ரொம்ப அசால்ட்டு தான். குவிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்தது அல்டிமேட்டு. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு பைக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்கூட்டர் மாதிரி தான். பட் ஸ்கூட்டருக்குன்னா கியர் மாற்ற வேண்டியது இல்லை. பட் இதில் வந்து நீங்கள் கியர் மாற்றணும். ஒரு ஈஸ் அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ரைடு இருக்கும். BMW கோட் வந்து மேக் லைஃப் ஒரு ரைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பைக்குக்கு அப்புறம் மேக் லைஃப் ஈஸி ரைடு அப்படின்னு சொல்லலாம். முக்காவாசி பைக் ரோட்ல இருக்குங்க. நைஸ், ஸோ காம்பேக்ட், ஈஸி டு ரைட். ஹார்ன் வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் இருக்கு. இந்த மாதிரி பைக்ஸில் நீங்கள் ஹார்ன் யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. இந்த கிளஸ்டர் வந்து பயங்கர டீட்டெயில்டாக இருக்குது. அவங்களோட 1300 850 GS அதுலேருந்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. 900 தான் இருக்குது. சரி, பார்க்கும்போது இட்ஸ் குட். ஒரு 6.5 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே வந்து ஒரு மினி 1300 பார்க்க முடியுதுன்னும் போது சந்தோஷமாக இருக்குது. ஓகே, பிரேக்கிங்கை பற்றி பேசியானு. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் அடிக்குவேட்டாக இருக்குது. இந்த ஈஸி கிளச் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஹெல்ப் பண்ணும். பட் வந்து அந்த அதாவது ஒரு ஹில் கிளைம், அதாவது ஒரு ஸ்டீப்லேயோ ஒரு ரேம்ப்லேயோ நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து நம்ம ஃபஸ்ட் கியரை போட்டுட்டு இப்போ பைக் ஆஃப் பண்ணிட்டோம்னா கூட கியர் பாக்ஸ் வந்து லாக் பண்ணிடும் வீலை. பட் இங்கே அப்படி பண்ணாது. நீங்கள் வந்து பாருங்கள், ஃபஸ்ட் கியரில் இருந்தாலே மூவ் பண்ணலாம். என்னால் பைக்கை மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ வந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும் இதில் வந்து கான். பட் இது வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா பேருக்கும் தேவைப்படுமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதனால் அது அந்த அந்த டைமில் மட்டும் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஆனால் அதே மாதிரி நீங்கள் 1300 GS யூஸ் பண்ணியிருந்தீங்க, GSA யூஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த ஈஸி ரைட் கிளச்சை அந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேசிக்காக தெரியும். ஏன்னா இது பேசிக்கான மோட்டர் சைக்கிள். சொல்லப்போனால் என்ட்ரி லெவல் ட்வின் சிலிண்டர் மோட்டர் சைக்கிள் இன் BMW. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 6 லட்ச ரூபாய்க்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் GSA போனீங்கன்னா 20 லட்ச ரூபாய்க்கு மேலே, 20 லட்ச ரூபாய்க்கு தகுந்த மாதிரி அந்த பைக்கில் ஹார்ட்வேர்ஸ் இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். டைனமிக்ஸ் வேறு, டியூனிங்ஸ் வேறு, ஹார்ட்வேர்ஸ் வேறு, எல்லாமே வேறு. ஸோ அதனால் அந்த பைக் யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இல்லை, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் BMW இந்த ஈஸி ரைட் கிளச் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களை இது வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணும். அவ்வளோதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் வந்து எனக்கு இது வந்து நான் ஓட்டும் போது எனக்கு தோணுது என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இதுக்கு பழகணும், அடாப்ட் ஆகணும். அடாப்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கும், ஈஸியாக ஓட்டலாம். சிட்டிக்குள்ளலாம் கிளச்சு தேவையே இல்லைங்க, யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. கிளச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண வேண்டியதே இல்லை. நைஸ். எலக்ட்ரானிக் த்ரால் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துடுது. எலக்ட்ரானிக்ஸும் என்னென்ன வேணுமோ எல்லாமே லோட் பண்ணியிருக்காங்க. மிட் ரேஞ்சில் ஸ்ட்ராங்கான பஞ்ச் இருக்கு. கார்னர்லாம் நினைச்ச மாதிரி எடுக்கலாம். ஓ, வெயிட் பேலன்சிங் மட்டும் நீங்க கரெக்டா பார்த்து பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி அகைன்ஸ்ட் தி விண்ட்ல. இதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ BMW F450 GSல. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த பைக்கை நான் ரைட் பண்ணும்போது enthusiasm லெவல் வந்து இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு பிகாஸ் ஆஃப் த ஈஸ் டு ரைட் மோட். மக்களை BMW F450 GS யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்குன்னு பார்ப்போம். அட்வென்ச்சர் பைக்ஸ்ல ஏறுறதுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு. எல்லா அட்வென்ச்சர் பைக்ஸ் ரிவ்யூ பண்ணும்போது நான் சொல்றேன், இந்த லெஃப்ட் லெக்கை வந்து இந்த சைடு ஃபுட் பெக்ஸ்ல வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை வந்து இந்த சைடு ஹேண்டில் பார் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரெஷர் பில்ட் பண்ணி உங்கள் பாடி லிஃப்ட் பண்ணுங்கள். லிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி ஏறி உட்காந்துடலாம். அவ்வளோதான். இப்படி தான் ஆக்சஸ் பண்ணணும் இது அட்வென்ச்சர்ஸை. நீங்கள் வந்து இல்லை நான் நார்மல் பைக் மாதிரி இப்படி ஏறுவேன் அப்படின்னா நீங்கள் நிறைய எஃபோர்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து இப்படி ஏறுறது ஈஸின்னு சொல்கிறேன். இன்க்ரஸ் வந்து சேடல் ஹைட்டாக இருக்கனால இப்படி ஏறினா ஈஸி. நார்மலாக ஏறினீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஹைட் பார்த்தோன்னா சீட் ஹைட் வந்து 835 mm 310ல். இப்போ 450ல் வந்து 845 10 mm அதிகம். கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்துச்சு. இப்பயும் கொஞ்சம் ஹைட் அதிகப்படுத்திருக்காங்க. பட் சீட்டு கொஞ்சம் லோவாக இருக்குது.
பட்ஸில் என்னோட 310 எப்படி இருந்துச்சோ அதே லெவலில் ஹைட்டு தான். ஃப்ரண்ட் டோவில் தான் பேலன்ஸ் பண்ணுறேன் ரெண்டு சைடுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் 6 ஃபீட்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி இருக்கும். ஒரு 6க்கு மேலே இருக்கீங்கன்னா இப்படி நீங்கள் 2 சைடு ஊண்டி உட்காந்துடலாம். ஸோ அதனால் ஹைட் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பைக்கை ஹேண்டில் பண்ணுறது கேப்பபிள்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதே மாதிரி வெயிட் பார்த்தோன்னா 178 கிலோகிராம், 170 கிலோகிராம் தான். இப்போ 8 கிலோகிராம் அதிகப்படுத்தியும் வெயிட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா ஓவராலாக டிசைன் அந்த பேனல்லாம் வந்து சின்னதானனால நம்ம ஐ சைடில் பார்க்கும்போது இந்த பைக் வந்து வெயிட் கம்மியாக தெரியுது. அதே மாதிரி ஏபிஎஸ் ப்ரோன்னு சொல்லி இதில் கார்னரிங் ஏபிஎஸும் வந்துடுது. டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் இருந்துச்சு, இப்போ ஏபிஎஸ் ப்ரோ கொடுத்துருக்காங்க. இந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் இந்த கார்னரிங் ஏபிஎஸ்லாம் ஆட் ஆகி ஒன்றா கனெக்ட் ஆகும்போது ஒரு மாதிரி ரைடே ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஜாய் கொடுக்குற மாதிரி ஒரு ரைடாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு இடத்துல போயிட்டுருக்கேன், ஒரு நல்ல கார்னர், நான் சும்மா நார்மலாக தான் டேர்ன் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக லீன் பண்ணுற லெவலுக்கு என்னை கொண்டு போய் அதை என்ஜாய் பண்ண வைக்குது. அதுக்கு காரணம் இந்த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷனு, கார்னரிங் ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. குவிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குது, உடனே லீன் பண்ணி பவர் லோவாக இருந்தால் கூட இமிடியேட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் அந்த கியரை டவுன் பண்ணி நான் புஷ் பண்ண முடியுது. அது காரணம் வந்து இந்த பைக்கோட பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவேன். இந்த ஈஸி ரைட் கிளச்சை வச்சு ஈஸியாக ஓட்ட முடியுதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதுவும் சொல்லலாம். அண்ட் ரைடிங் போஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்டில் பார் நல்லா அப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ட்ராஃபி கோல்ட் கலரில் வருது ஹேண்டில் பார், பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் அதே மாதிரி டுவர்ட்ஸ் ரைடர் நான் லீன் பண்ணிலாம் பிடிக்கல. நான் லீன் பண்ணேன் அப்படின்னா இப்படி போய் பிடிச்சாதான் லீனு, நான் இப்படி தான் பிடிச்சிருக்கேன். இப்படி பிடிச்சேன்னா இது வந்து கொஞ்சம் நேரவாக இருக்குது, இதுதான் கரெக்டான போஸ்டரு. இப்படி பிடிச்சிட்டேன் அப்படின்னா லீனே இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரு ரைடிங் ஹார்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. மிகையெல்லாம் படத்தில் கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நான் 310 யூஸ் பண்ணிட்டு இந்த 450 வரும்போது எனக்கு இதெல்லாம் வா நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால் அந்த இம்ப்ரெஷன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் 310 யூஸ் பண்ணல அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே நல்லா தான் இருக்கும், அதனால் சொல்கிறேன். ஓகே, சீட்டோட கம்ஃபர்ட் நைஸ், ரெக்ஸன் ஃபோம் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி சீட்டோட லென்த் வித் இஸ் ஆல்சோ குட். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லா இருக்குது. பில்லியனுக்கும் நல்ல சீட் கொடுத்துருக்காங்க, பட் அந்த அகலம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு ரைடருக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு மெயினான விஷயமே இந்த ரைடிங் போஸ்டர் எக்கனாமிக் செக் தான். ஹைட் மேனேஜ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்க. மகளே, BMW F450 GS எப்படி இருக்குன்னு சொல்லி மேக்ஸிமம் பார்த்துட்டோம் 90%. கடைசி 10%ல பார்க்க வேண்டியது அந்த 6.5 இன்ச்சஸ்க்கான TFT கிளஸ்டர். அதில் வந்து 4 ரைட் மோட் இருக்குது. ரெயின், ரோட், என்டியூரோ ப்ரோ 4 மோட் இருக்கா. அதுக்கப்புறம் அந்த 1300 இருக்க எல்லாத்தையும் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனோம்னா மை வெஹிக்கிளில் அதுக்கான டேட்டாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆன்போர்ட் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் ட்ரிப் கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் சர்வீஸ் இன்டர்வல்லாம் உங்களுக்கு காமிக்குது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மீட்டர் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மீட்டருக்குள்ள போனோம் அப்படின்னா டைனமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், பிரேக் லெவலு, லீன் லெவலு அதெல்லாம் உங்களுக்கு காமிக்குது. ஸ்போர்ட்ஸ் யூஐ பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. நேவிகேஷன், மீடியா, டெலிஃபோன், செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் செட்டிங்ஸு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த ரைட் மோட் ப்ரீ செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த வெளியே செலக்ட் பண்ண மோடை வந்து உள்ளேயும் செலக்ட் பண்ணி கான்ஃபிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் அந்த ஆடட் பெனிஃபிட் என்னென்னா அந்த ட்ரிப் கம்ப்யூட்டர் டீட்டெயில்டாக இருக்கும். ஃபியூல் பண்ணதுலேருந்து எவ்வளோ ஓட்டியிருக்கீங்க, எவ்வளோ அதில் மைலேஜ் கொடுத்துருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுக்கு தான் ட்ரிப் கம்ப்யூட்டர் தனியாக, ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் தனியாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 1300 GSல என்ன இருக்குமோ அது அப்படியே மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்காங்க. அது இந்த பட்ஜெட் மார்க்கில் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ப்ரைஸ் பார்ப்போம். பழைய 310 GSோட ப்ரைஸ் 3,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இப்போ புது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 4,70,000 5,30,000. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சொல்லாதீங்க, ஆன் ரோட் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் 6,06,000. மிட் வேரியண்ட் அந்த எக்ஸ்க்ளூசிவ் வேரியண்டோட ப்ரைஸ் 6,30,000. டாப் வேரியண்டோட ப்ரைஸ் 6,75,000 வருது. இந்த ட்ராஃபி எடிஷன் வாங்கினா நீங்கள் 6,75,000 ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை எனக்கு இந்த கிளச் வேணாம், ஈஸி ரைட் கிளச் வேணாம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் போனால் அது வந்து உங்களுக்கு 6,30,000. நீங்கள் 35,000 சேவ் பண்ண போகிறீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஈஸி ரைட் கிளச் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேருக்கு ஈஸி ரைட் கிளச் பிடிக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த இமீடியட்டாக உடனே பாயிண்ட் ஆஃப் த்ராட்டிலே வந்து நான் பர்ஃபார்மன்ஸை ஃபீல் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த ஈஸி ரைட் கிளச் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸே வந்து நீங்கள் மிட் லெவல் ஒரு 4000 RPMல தான் ட்விஸ்ட் பண்ணும்போது பவர் ஜென்ரேட் ஆகுது. அதுவே நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ்லாம் போனீங்கன்னா கிளச்சை விட்டு திருகணுன்னே நீங்கள் வீலி பண்ணிட்டு கூட போக முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அது வந்து உங்களோட ப்ரிஃபரேஷன் தான். உங்களுக்கு ஈஸியாக ஓட்டுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடல், இல்லை எனக்கு வந்து நானே எல்லாமே பைக்கில் நானே எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வேரியன்ட், இல்லை பட்ஜெட்டுங்க அப்படின்னா பேஸ் வேரியன்ட். இந்த 3 வேரியன்ட்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. அதில் உங்களுக்கு எது தேவைப்படும், எது சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். இந்த பைக்கோட டைரக்ட் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஹோண்டாவோட NX 500 தான். அது 47 bhp 43 Nm டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட ப்ரைஸ் வந்து 7,44,000. இந்த பைக்கோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான்.
இது வந்து எக்ஷோரூமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சொல்லப்போனால் கம்பேரிட்டிவ்லி. BMW இந்த காஸ்டிங்க்கு வந்து கிடைக்குது, அது இவ்வளோ ஃபீச்சர்ஸோட கிடைக்குதுன்னும் போது இது வந்து ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். கான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கான் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் காஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு BMWனால நீங்கள் ஃபஸ்ட் டைம் BMW வாங்குறீங்கன்னா அதை ஃபீல் பண்ணுவீங்க, இல்லைன்னா அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க. செகண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் ஆக்சசரியாக கிடைக்குது. இங்கே வந்து 2 விஷயத்தை கனெக்ட் பண்ணும். ஒன்று ப்ரைஸிங் வந்து ஃப்ளாக்ஷிப்பாக கிடைக்கணுன்றதுக்காண்டி ஆக்சசரிஸை வந்து தனியாக கொண்டு போயிருக்காங்க. அது வந்து எல்லாருக்குமே தேவைப்படும் கிடையாது. இப்போ நிறைய பேர் பில்லியனோட டிரைவே பண்ண மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த பைக்கோட பர்ச்சேஸ் காஸ்ட் கம்மியாச்சு அப்படின்னா அது அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சில பேருக்கு அது தேவைப்படும், அப்போ தேவைப்படுறவங்க அந்த ஆக்சசரியாக போகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸ்பேர்ஸ் தனியாக தான் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த தேவைப்படுதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அது வந்து கானில் வரும், அது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. பட் சோலோவாக ரைட் பண்ணுறவங்களுக்கு அது காணா தெரிய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த GS 310 கம்பேர் பண்ணும்போது டயர்ஸை பற்றி பேசினேன் நான். அதே டயர் செக்ஷனை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. அது ஒன்று மட்டும்தான். அதை தவிர வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த பைக்கை நான் பார்க்குறேன். அண்ட் ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா ரிஃபைனான ட்வின் சிலிண்டர் இன்ஜின், இந்த பைக்கோட வெயிட் அண்ட் ப்ரீமியமான பில்ட் குவாலிட்டி அண்ட் ஹைவேல டூர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மோட்டார் சைக்கிளாக இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க. பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு சொல்லலாம். அண்ட் இந்த ஈஸி ரைட் கிளட்ச் டெக்னாலஜி இன்னொரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்க போகுது. இதான் என்னோட கருத்து ஓவராலாக. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ணால் கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.